any church, it really makes the children the very, very VVIPs. See, they are the churches that can grow. எந்த சபையிலுமே கூட சிறு பிள்ளைகளை அதிக முக்கியமான நபர்களாக கருதப்படுவார்கள் என்றால் அவர் உண்மையாகவே கருதுகிற எந்த சபை அப்படி கருதுகிறதோ அந்த சபை வளர்ச்சி பெறும். You see, one day ஒரு நாள் a preacher came to preach. Another man asked, அவர் கேட்டார், எத்தனை மக்கள் சபைக்கு வருகிறார்கள்? 2.5. 2.5 மக்கள் என்று கணக்கு கொடுத்தார். How can you fraction a man? So he said, okay, maybe 2 adults and 1 child. ஒரு 2 பேரும் ஒரு சிறு குழந்தையும். பெரியவர்கள் நினைத்தார்கள் 2 பெரியவர்கள் சிறுவர். He said, no, இல்லை, 1 adult and 2 children. ஒரு பெரியவர் 2 சிறுவர். See, he was startled. What is it? Children are small. சிறு பிள்ளைகள் சிறுவர்கள் அல்லவா, என்ன இது? Do you know, the other man said, அடுத்த மனிதர் சொன்னார், see, if you take a candle, நீங்கள் ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துக்கொண்டால், see, a tall candle, ஒரு நல்ல உயர்ந்த ஒரு மெழுகுவர்த்தி, it will really give light for a longer time. இரவுல நீண்ட நேரம் அது எரியும். And already it is only so much. அதுக்கு அப்படியே குறைந்த அளவில் இருக்கும். It will be quite soon, right? சீக்கிரத்தில் அது அணைந்து போகும் அல்லவா? So the children have got a great life to spend and to be used of God. ஆகவே சிறு பிள்ளைகள் நீண்ட ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து நடத்தக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு காலம் இருக்கிறது. As you said, I am an old man, I got a few years if God spares. நான் வயதானவன், இன்னும் ஒரு சில ஆண்டவர் கொடுத்தால் ஒரு சில வருடங்கள் தான். கடவுள் கொடுக்கலாம். So that is what I feel. You see, they are very, very important. அதுதான் நான் உணர்கிறேன், அவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். The disciples didn't see that. சீஷர்கள் அதை காணவில்லை. When the parents brought the children, that Jesus could lay his hands on them. சீஷர்கள் இயேசுவினிடத்திலே பிள்ளைகளை கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் அவருடைய கரங்களை வைத்து the disciples actually scolded them and சிறு பிள்ளைகள் வந்த பொழுது சீஷர்கள் அவர்களை கடிந்து கொண்டு பிள்ளைகளை விரட்டி விட்டார்கள். And Jesus was very sad and he admonished the disciples. இயேசு மிக வேதனைப்பட்டவராக அங்க சீஷர்களிடத்திலே அவர்களுக்கு அறிவுரை சொன்னார். So there's a great responsibility for the church and as a family to bring up the children in the nurture of the word of God. ஆகவே தேவனுடைய சபைக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையில் வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. See, God calls all of us children of God, right? நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கிறார் அல்லவா? See, John in his epistles always call dear children. யோவான் தன்னுடைய நிருபங்கள் எல்லாவற்றிலுமே எனக்கு பிரியமானவர்களே பிள்ளைகளே என்று அழைக்கிறார். The resurrected savior called the backslidden disciples my children. உயிர்த்தெழுந்த இரட்சகர் தன்னுடைய சீஷர்கள் பின்வாங்கி போன சீஷர்களை பார்த்து என் பிள்ளைகளே என்று கூப்பிட்டார். Say today I think Francis led that new song where what's the main theme? பிரான்சிஸ் அவர்கள் புது பாடலை ஒன்றை வழிநடத்தினார் அல்லவா? அதனுடைய முக்கியமான பொருள் அர்த்தம் என்ன? How did you finish the chorus? அந்த கோரஸை பாடலை எப்படியாக முடித்தீர்கள்? All I need எனக்கு is God. My God is all I need. எனக்கு தேவையானதெல்லாம் என் தேவன்தான். Have you understood what you sang? நீங்கள் பாடினதை உங்களுக்கு புரிகிறதா? I am nothing. நான் ஒன்றுமில்லை. I'm always needy. நான் எப்பொழுதுமே தேவையுள்ளவனாக இருக்கிறேன். And that's right. And he is the only one who can meet my needs. என் தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரே ஒருவர் அவர் மாத்திரம்தான். This is what is called grace. இதைதான் நாம் கிருபை என்று அழைக்கிறோம். Say it by grace. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். Every day we are being sanctified by grace. ஒவ்வொரு நாளும் கிருபையினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். Every day we are being prepared to fit in to heaven by grace. ஒவ்வொரு நாளும் நாம் கிருபையினாலே தான் பரலோகத்திலே பொருத்தப்படுகிறோம். All these things that brought it, so it made me easy to explain what is grace. ஆகவே அவர் சொல்ல வந்த கருத்துக்கள் பாடின காரியங்கள் எல்லாமே எனக்கு கிருபை என்றால் என்ன என்று உங்களுக்கு விவரித்து சொல்வதற்கு உதவியாக இருக்கிறது.
So let's turn to 2 Peter chapter 3 verses 17 and 18. ரெண்டு Ye therefore, beloved, seeing ye know these things before, beware lest ye also being led away with the error of the wicked, fall from your own steadfastness, but grow in grace and in the knowledge of our Lord and Savior Jesus Christ. To him be glory both now and forever. Amen. 17ஆம் வசனத்திலிருந்து, ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். See, Peter wrote 2 letters. பேதுரு 2 கடிதங்களை எழுதினார். First and second epistles. முதல் இரண்டாம் நிருபங்கள். The first one was written for the persecuted Christians. முதல் நிருபமானது உபத்திரவப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. And the persecuted ones, always try to keep close. இந்த உபத்திரவப்படுத்தப்பட்ட மக்கள் எப்பொழுதுமே தங்களை நெருக்கமாக இருந்தார்கள். Persecution, when it is gone, உபத்திரவ காலம் என்பது கடந்த பிறகு wranglings inside. அதற்குள்ளாக குழப்பங்கள் உள்ளே வந்துவிட்டது. Have you seen a broomstick? நீங்கள் அந்த தொடப்பத்தை விளக்குமாறை பார்த்திருக்கிறீர்களா? Have you seen it? அதை பார்த்திருக்கிறீர்களா? You used it, right? நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள். Before sweeping, I don't know, we got modern things. In those days, we always try to really tie it tight, right? இந்த நவீன காலத்து காரியங்கள் எனக்கு தெரியாது. அந்த காலத்தில் அதெல்லாம் சேர்த்து வைத்து நன்றாக அதை இறுக்கி கட்ட வேண்டும். Otherwise strands will go away. இல்லையென்றால் குச்சி குச்சியாக போய்விடும். That is how we are kept by the persecution from outside. ஆகவே தான் வெளியிலிருந்து வரக்கூடிய உபத்திரத்தினாலே நாம் இறுக்க கட்டப்படுகிறோம். Once it is gone, அப்படி அது போய்விட்டால் try to put a stick inside. ஒரு குச்சியை உள்ளே வைக்க வேண்டியதாக இருக்கும். What it will do? அது என்ன செய்யும்? It will burst open and everything will be scattered. எல்லாம் அப்படியே பிரிந்து தனித்தனியாக விடும். So for the second epistle, for the people, how they should keep together, inside wrangling should be avoided. ஆகவே இரண்டாவது நிருபமானது பேதுரு எந்த கண்ணோட்டத்தோடு எழுதினார் என்றால், உள்ளுக்குள்ளாக எதுவும் நுழைந்து விடாதபடி எல்லோரும் இருக்க கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதினார். I always see the second letter of Peter as something like all of us have been students, before going to the exam, all we cannot recall. So even now, before coming to this, I'll recall some of the truths, how within the time I can be fit in. Likewise, we will try to have tips in a small paper, and before going, we'll see through it, isn't it? இரண்டாம் நிருபத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், நாம் எல்லாம் பரீட்சை எழுதின மக்கள் தானே. பரீட்சை எழுதுவதற்கு முன்பாக நாம் நிறைய படித்திருப்போம். ஆனால் அந்த நாளிலே முந்தின நாள் கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு சில காரியங்களை மட்டும் டிப்ஸாக ஒரு சில காரியங்களை நினைவு கூர்ந்து அதை எழுதி வைத்து படிப்போம். See, that is how this the second epistle of Peter is. அப்படித்தான் இந்த பேதுரு எழுதின இரண்டாவது நிருபம் அணுகப்பட வேண்டும். His main thrust is to make these people not to be beguiled by the false teachings. தவறான புரட்டு உபதேசத்தினாலே இந்த மக்கள் வழிவிலகி போகக்கூடாது என்கின்ற மிக முக்கியமான எண்ணத்தை கொண்டு தான் பேதுரு இதை எழுதினார். Another thing at the back of his mind is the coming of the Lord. அதோடு கூட ஒரு மனதில் இருந்த இன்னொரு காரியம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை. I tell you, it was a last days, they will say, right? அவர் சொல்கிறார் கடைசி நாட்கள் என்று சொல்லுவார்களே. But we are in the last minutes, I think. நாம் அப்படி அவர்கள் சொன்னார்கள் என்றால் நாம் இப்பொழுது கடைசி நொடிகளில் இருக்கிறோம். You see, I have been நிமிடங்களில் இருக்கிறோம். Though I don't really see much of this social media about the earthquakes, I always keep record. இந்த சோஷியல் மீடியா குறித்து எனக்கு அதிகம் தெரியாது, பார்க்கிறதில்லை. ஆனால் நான் எப்பொழுதுமே இந்த பூமி அதிர்ச்சிகளை குறித்து நான் at least some 6 months back, started with Myanmar, பர்மாவில் நடந்த பூமி அதிர்ச்சியை குறித்து 6 மாதங்களுக்கு முன்பு நடந்தது. Then every day it is happening. அது ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது. Every country, ஒவ்வொரு நாட்டிலும், and every continent, ஒவ்வொரு கண்டத்திலும். See, this is what he says, right? அதுதான் இவர் சொல்லுகிறார் அல்லவா? And all these things are only signs. இவைகள் எல்லாம் வெறும் அடையாளங்கள். But the greatest warning he gave, the Lord Jesus gave us, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த மிகப்பெரிய எச்சரிப்பு, you see, actually the people will be drawn away from the truth.
மக்கள் சத்தியத்தை விட்டு விலகி போவார்கள், without their knowing. அவர்கள் அதை அறியாமலேயே. So that is vanjagam. அதுதான் அது வஞ்சகம். So we do not know how we slip into error. ஆகவே நாம் எப்படி இந்த தவறான உபதேசத்திற்குள் செல்கிறோம் என்பதை நாம் அறியாமலே இருக்கிறோம். So here he gives tips. இங்கே அதை குறித்த ஒரு சில கருத்துக்களை I think சொல்லுகிறார். in the first message I shared with you, I said growing to maturity. முன்பு முதலாவது நான் கொடுத்த அந்த செய்தியிலே நான் உங்களிடத்தில் சொன்னேன், முதிர்ச்சியில் வளருவது எப்படி. You see, maturity gives you the fruitfulness. முதிர்ச்சி என்பது நமக்கு கனித்தரும் ஒரு வாழ்க்கையை தருகிறது. So this is where he starts. இதுதான் இப்படித்தான் அவர் இதை ஆரம்பிக்கிறார். 2 Peter chapter 1. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். How progressively you can grow in grace. கிருபையிலே நீங்கள் எப்படி மெதுவாக அப்படியே வளர்ச்சி பெறலாம். So as I told you, as a child grows, you cannot see it is growing inch by inch. You can't see that. ஒரு குழந்தை வளரும் பொழுது ஒவ்வொரு இன்ச்சாக வளர்கிறதை நாம் பார்க்கிறது இல்லை. See, normally we'll have a child book where when it first rolled over, how he really started sitting, then when it stood up, and all those things. நாம் பொதுவாக இந்த சிறு பிள்ளைகளை வளர்க்கிறவர்கள் அந்த சைல்டு புக் சிறு பிள்ளைகளுக்கான புஸ்தகம் என்று வைத்திருப்பார்கள். அந்த குழந்தை எப்பொழுது எழுந்து உட்கார்ந்தது, தவழ்ந்தது, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பதிவு செய்வார்கள். Do you see, God is recording everything, how we grow. பாருங்கள், நாம் எப்படி வளர்கிறோம் என்பதை எல்லாவற்றையும் தேவனும் பதிவு செய்கிறார். At the same time, அதே சமயம் as leaders, தலைவர்களாக, see, Paul says, பவுல் சொல்கிறார், I am a father to you. உங்களுக்கு நான் ஒரு தகப்பனாக இருக்கிறேன். And for some people I say I was a nursing mother. ஒரு சிலருக்கு நான் பாலூட்டும் தாயாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். See, the leaders got great responsibility to be a mother and a father. பாருங்கள், தலைவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு தகப்பனாகவும் தாயாகவும் அவர்கள் இருக்க வேண்டும். Yes, we say my God is my father, my mother, and we have lot of choruses singing. ஆம், நாம் நிறைய பாடல்களை பாடுகிறோம். என் தகப்பனும் என் தாயும் ஆண்டவர் தான் என்று சொல்லி பாடுகிறோம். But when you say where is he, you will ask. நீங்கள் கேட்கலாம், அப்படி இருந்தால் அவர் எங்கே? Say some of the children they come for counseling. Nowadays the children are more stressed than the adults. சிறு பிள்ளைகள் எங்களிடத்தில் ஆலோசனைக்கு வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பெரியவர்களை காட்டிலும் சிறு பிள்ளைகள் அதிக மன அழுத்தத்திற்குள் இருக்கிறார்கள். As Francis was telling, when you go, they will not scold the child, also the parents. பிள்ளைகளை அடிப்பது மாத்திரமல்ல, பெற்றோரை அடிப்பார்கள் என்று பிரான்சிஸ் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். So they are more stressed. I'm not joking. நான் நகைச்சுவையாக பேசவில்லை. பிள்ளைகள் அதிக மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். நான் ஒரு சிறு பெண்ணுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். She is in the 3rd standard or so. 3வது வகுப்பு படிக்கிற மாணவி. See, she comes from a dysfunctional home. ஒரு ஒழுக்கமற்ற ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய குழந்தை. She is a miraculous baby. அற்புதமான ஒரு குழந்தை அது. The parents have separated for nearly 7 years. 7 வருடங்களாக பெற்றோர் பிரிந்திருக்கிறார்கள். The mother was bringing up a child. தாயினிடத்திலே இந்த குழந்தை இருக்கிறது. Now the child is doing MBBS in Russia, the first child. இப்போ அந்த முதல் குழந்தை இப்பொழுது ரஷ்யாவிலே MBBS முதலாம் ஆண்டு படிக்கிறார். They gone to the place to really get the divorce. கிட்டத்தட்ட அவர்கள் விவாகரத்து பெறக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்திருக்கிறார்கள். At that time, I asked this girl to really humble herself that he will turn back. அப்பொழுது நான் அந்த பெண்ணிடத்திலே சொன்னேன், உன்னை நீ தாழ்த்து அவர்கள் திரும்பி வரும்படியாக உன்னை தாழ்த்து என்று சொன்னேன். So at that time, when by God's grace, they were united. தேவனுடைய கிருபையினாலே இந்த குடும்பம் ஒன்றாக சேர்ந்தது. So the child was born after the reunion. அவர்கள் 2 பேர் இணைந்த பிறகுதான் இந்த குழந்தை பிறந்தது. So always say rejoice. I got a photograph with me. அவர்களுடைய புகைப்படம் நான் வைத்திருக்கிறேன். அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். But anyway, that girl had some problem. எப்படியோ அந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. So I was counseling her. அவளுக்கு நான் ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தேன். I told her. அவளை பார்த்து சொன்னேன், what do you know about God? நீ தேவனை குறித்து என்ன அறிந்திருக்கிறாய்? Oh, he is there. அவர் அங்கே இருக்கிறார். See, he says grow in the grace and the knowledge of the Lord Jesus Christ. இங்கே நாம் வாசித்தோம், தேவனுடைய கிருபையிலும் தேவனை அறிகிற அறிவிலும் வளருங்கள். So the knowledge is needed. ஆகவே அறிவு அவசியம். So by learning the book we cannot get everything. இந்த புத்தகத்தை படிப்பதனாலே நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறது இல்லை. Peter, Peter is the one who experienced the grace most. அதிகமாக கிருபையை அனுபவித்த மனிதர்கள் மிக முக்கியமானவர் பேதுரு. That is why he is talking about it. ஆகவே தான் அவர் அதை குறித்து பேசுகிறார். Always the last words have got a
great significance. எப்பொழுதுமே அவருடைய கடைசி வார்த்தைகள் என்பது அதிக முக்கியத்துவம் We வாய்ந்தவர்களாக remember the Lord Jesus' words. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை நாம் உணர்கிறோமே. Do you know how John finishes his first epistle? That is written for the other two for the private people. The first epistle was written for the church. முதல் அந்த நிருபமானது சபைக்காக எழுதினார், மற்ற ரெண்டும் மற்ற பொதுவான நிருபங்களாக எழுதப்பட்டது. அந்த முதல் நிருபத்தில் எப்படி அவர் முடிக்கிறார்? Children, flee from idols. Very easy to remember. பிள்ளைகளே விக்கிரகத்தை விட்டு விலகி இருங்கள். மிக ரொம்ப எளிதாக. Flee, run away from it. அவைகளை விட்டு ஓடுங்கள், விலகி இருங்கள். Easily you can remember, isn't it? These are things you cannot forget. இப்படிப்பட்ட வசனங்களை சுலபமாக நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? The same way, here he says, grow in grace and the knowledge of the Lord Jesus Christ. அப்படியே தான் இப்பொழுதும் சொல்லுகிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். What did God say? தேவன் என்ன சொன்னார்? My people perish for lack of knowledge. அறிவில்லாமையினாலே என்னுடைய ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். In Philippians chapter 3, I think Paul says, what does he say? பிலிப்பியர் 3 பவுல் சொல்கிறார், to know the Lord Jesus Christ, I count all other things as dung. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்காக எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நஷ்டமாக குப்பையாக கருதுகிறேன். See, that is my priority. அதுதான் என்னுடைய முக்கியத்துவம். That is my priority. அதுதான் என்னுடைய முக்கியத்துவம். To know the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவது. You cannot know God just like that by reading a pamphlet. ஒரு சின்ன காகிதத்தை படித்து தேவனை உங்களாலே புரிந்து கொள்ள முடியாது. Peter, as a disciple, traveled with Jesus for how many years? 3.5 years. பேதுரு இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக எத்தனை ஆண்டுகள் பின்பற்றினார்? 3.5 ஆண்டுகள் பின்பற்றினார். But he did not really know Jesus fully. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை அவன் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. But he experienced the grace. ஆனால் கிருபையை அனுபவித்தார். See, first encounter with Peter, it was in 4th chapter of Matthew. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு முதல் முறை பேதுருவை சந்தித்ததை பார்க்கிறோம். When Jesus met, he was a total failure in his own profession. தன்னுடைய சொந்த தொழிலிலே மிக தோல்வியுற்ற ஒரு மனிதனாக இருந்த நேரத்தில் தான் இயேசுவை சந்தித்தார். When God asked him to go to the deep and let down your nets, ஆண்டவர் அவனிடத்திலே பார்த்து நீ ஆழமான இடத்திற்கு சென்று உன் வலைகளை போடு என்று சொன்ன பொழுது he expressed his failure in his profession. தன்னுடைய தொழிலிலே தோல்வியுற்ற ஒரு மனிதனை காண்பித்தார். Master, we have really toiled. How many? Whole night. ஆண்டவரே, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், No fish. ஒரு மீனும் கிடைக்கவில்லை. Right? What is it? என்ன அது? Happy? சந்தோஷமா? Disappointed. தோல்வி. Body is aching. சரீரம் களைப்படைந்து விட்டது. Nothing to the tummy. அந்த வயிற்றுக்கு எதுவும் இல்லை. Total failure. முழுமையான தோல்வி. God met him. தேவன் அவனை சந்தித்தார். Do you know what he said? அவர் என்ன சொன்னார்? Please turn with me to Matthew chapter மத்தேயு 4. Yes. 4ஆம் அதிகாரம். He said, follow me. Okay, let us not go to, because I have very little time. கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நமக்கு தெரியும். என்னை பின்பற்றி வா என்றார். So what do you say? Follow me. அவர் என்ன சொன்னார்? என்னை பின்பற்றி வா. Do you know what is the last word Lord spoke? கடைசி வார்த்தை ஆண்டவர் என்ன பேசினார்? Let us turn to John chapter யோவான் எழுதின 21. சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். What did he say? ஆண்டவர் என்ன சொன்னார்? Many of you will be thinking, feed by sheep and all. 19th verse, please. 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். This spoke he, signifying what death he should glorify God. Should glorify God. And when he had spoken this, he saith unto him, to whom? Peter. What did he say? பேதுரை பார்த்து என்ன சொன்ன? இந்த விதமான மரணத்தினால் அவன் மரிக்க வேண்டும் என்று சொல்லி கடைசி பகுதியை வாசித்தால் அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்ன சொல்லுகிறார்? Follow me. என்னை பின்பற்றி வா. The first thing, follow me. முதல் வார்த்தை பின்பற்றி வா. The last thing, follow me. கடைசி வார்த்தையும் பின்பற்றி வா. All through what he was enjoying. அதன் வழியே அவன் கடந்து வந்து What was he experiencing? அவர் என்னத்தை அனுபவித்தார்? Grace. கிருபை, கிருபை. You and I, without really experiencing the grace, you cannot grow in grace. நீங்களும் நானும் கிருபையை அனுபவிக்காத பட்சத்தில் கிருபையிலே வளர முடியாது. Maybe we'll try to really bring before your eyes. Because most of you are Christians reading the Bible, right? உங்களில் அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள், வேதத்தை வாசிக்கிறீர்கள் அல்லவா? So I will just see, this is the failure he met, right? பாருங்கள், அவன் சந்தித்த தோல்வி இது. At another occasion, இன்னொரு முறை see, he was actually
they were all in the boat அவர்கள் எல்லோரும் படகுல இருந்தார்கள். and say, you please sail across. I'll pray and come later. நீங்கள் எல்லாரும் போருங்கள், நான் ஜெபித்து பிற்பாடு வருகிறேன் என்று இயேசு சொன்னார். Deep dark midnight நடு இரவு இருட்டாக இருக்கிறது. and tumultuous sea. கடலுடைய ஆக்ரோஷம் அதிகம். And these people are hopeless. இந்த மக்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள். And Jesus was walking on the water. இயேசு தண்ணீரின் மேல் நடந்து வந்தார். See, when you are in need, நீங்கள் தேவையில் இருக்கும் பொழுது, when you are in despair, நீங்கள் நிர்பந்தமான நிலைமையில் இருக்கும் பொழுது அவர் அங்கே இருக்கிறார். The sea cannot part, கடலானது but he உங்களை will பிரிக்க walk over முடியாது. it. அந்த கடல் மேல் அவர் நடந்து வருவார். And when he is coming, அவர் வரும் பொழுது in fear we don't recognize God. பயத்திலே நாம் தேவனை அறிகிறதில்லை. By faith we see God. விசுவாசத்திலே தேவனை பார்க்கிறோம். In fear we lose our sight. பயத்தில் நம்முடைய பார்வையை நாம் இழந்து விடுவோம். So when he was coming, pitch dark and a white figure is coming. மிக கடுமையான இருட்டான சூழ்நிலை, அங்கே ஒரு உருவம் வருகிறது. You and I also carry the same thing, isn't it? நீங்களும் நானும் கூட அப்படியே ghost has come. ஐயோ ஆவி வருகிறதே. What did he say? அவர் என்ன சொன்னார்? He did not say, I am not a ghost. நான் ஆவி அல்ல என்று சொல்லவில்லை. I am. நான் தான். I am he. நான் தான் அவர். See, the voice, my sheep hear my voice. பாருங்கள், அந்த சத்தம், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். So heard the voice. அவன் சத்தத்தை கேட்டான். And immediately all the 12 were there, but only one man responded. 12 பேர் அங்கே இருந்தார்கள், ஆனால் ஒரு மனிதன் தான் பிரதிக்கிரியை செய்தார். A man with faith, when he is growing, he will be adventurous. விசுவாசத்தில் இருந்து வளர்கிற ஒரு மனிதன் உண்மையாகவே செயலாக்கத்தை கொண்டவனாக, துணிவுள்ளவனாக இருப்பான். So as he was walking, அவன் நடக்கும் பொழுது he said, bid me come. நானும் வரட்டும், கட்டளையிடும் என்று கேட்டார். He said, come. இயேசு சொன்னார், வா. So looking at Jesus, he was walking. ஆகவே இயேசுவை பார்த்து நடக்க ஆரம்பித்தார். As he walking on a concrete. ஏதோ தரையில நடக்கிறதை போல கடல்ல நடக்கிறார். But waves slapped his. அலைகள் அதிகமாக அவர் மேல் அடித்திருக்கும். கன்னத்தில் He could hear the roaring of the wind. அந்த காற்றினுடைய சத்தத்தை அவர் கேட்டார். So his look has come away from Jesus. இயேசு கிறிஸ்துவை விட்டு தன் பார்வையை திசை திருப்பினார். So when we also lose our focus on Jesus, we start sinking into this world. ஆகவே நாமும் கூட இயேசுவின் மேல் வைக்கிற கவனத்தை திருப்பினால் இந்த உலகத்திலே மூழ்கி விடுவோம். Even then you say, oh, what did he say? அவர் என்ன சொன்னார்? Say, Lord save me. ஆண்டவரே என்னை ரட்சியும். That's all. He lifted him up. ஆண்டவர் அவனை கை தூக்கி கூப்பிட்டார். See, God is a prayer away. தேவன் ஜெபத்தை கேட்கிற, ஜெபதூரம். தேவனுக்கும் நமக்கு இருக்கிற இடைவெளி ஜெபம் மட்டும்தான். That's all. That means, அது கொண்டு வந்துரும். See, here I could not speak to many people, and many people wanted, because there is no tower or whatever may be. I don't have signal. இங்க சிக்னல் இல்லை. अनेक மக்கள் இடத்துல பேச முயற்சித்தார்கள், ஆனால் இந்த இடத்துல சிக்னல் இல்லை. Then God said, it's good. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நல்லது. You will be distracted with all the things. Now you focus on word. இல்லை என்றால் நீ எல்லா காரியங்களையும் பேசிக்கொண்டு அவர்களிடத்தில் ஆலோசனை கொடுக்கணும். இப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நேரம் செலவிடுப்பீர்கள் என்றார். You see, what I am saying is, we must feel what you say, what all I need is God. நாம் பாண்டோம் அல்லவா, எனக்கு தேவையானதெல்லாம் தேவன் மாத்திரம்தான். Each one expressed in a different way. ஒவ்வொருவரும் வித்தியாசமான விதத்திலே வெளிப்படுத்துகிறார்கள். Paul say, பவுல் என்ன சொல்லுகிறார்? It's not I but Christ liveth in me. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாசமாய் இருக்கிறார். What did the John Baptist say? யோவான் ஸ்நானன் என்ன சொன்னார்? He was just 6 months senior to Jesus, right? இயேசுவை காட்டிலும் 6 மாதங்கள் அவர் சீனியர், மூத்தவர். So what did he say? அவர் என்ன சொன்னார்? See, we read 3rd chapter of John, verse 30. I may decrease that he may increase. நான் சிறுகவும் அவர் பெருகவும் என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் growing in grace. அதுதான் கிருபையில் வளருவது என்பது. That is growing in grace. அதுதான் கிருபையில் வளருவது என்பது. What is it? அப்படி என்றால் என்ன? Slowly, the self will go. கொஞ்சம் கொஞ்சமாக சுயம் போய்விடும். And when the self goes, Christ fills it. சுயம் கடந்து போகும் பொழுது கிறிஸ்து நிரப்பப்படுகிறார். Do you see? பாருங்கள். So that is the experience of a Christian, growing in grace. அதுதான் ஒரு கிறிஸ்தவர்களுடைய அனுபவம், கிருபையில் வளருவது. See, slowly we know God through all these things. இதன் வழிகளில் எல்லாம், இந்த காரியங்களின் வழிகளில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேவனை அறிவோம். நீங்கள் வெளிச்சத்தில் நடந்தாலும் இருளிலே நடந்தாலும், see,
whether in peace or in trouble, நீங்கள் பிரச்சனையில் இருந்தாலும் சமாதானத்தில் இருந்தாலும் experience the grace of God தேவனுடைய கிருபையை அனுபவியுங்கள். and the knowledge which has given you the faith to trust. அவர் உங்களுக்கு கொடுத்த அறிவானது விசுவாசத்தோடு அவரை நம்புவதாகும். So only when you do that you can become fruitful. நீங்கள் அதை செய்யும் பொழுது மாத்திரம்தான் கனி உள்ளவர்களாக மாறுவீர்கள். You see what he said in the second Peter, 2 பேதுருவில் first chapter. முதலாம் He says அதிகாரம் what really prevents you from become fruitful and what really helps you to be fruitful. எது கனி கொடுக்காதபடி உங்களை தடுக்கிறது, எது கனி கொடுக்கும்படியாக உங்களுக்கு உதவுகிறது என்பதை அவர் சொல்கிறார். It is progressive experiencing வளர்ச்சி அனுபவிப்பது grace. கிருபையை. So you must be growing. ஆகவே நாம் வளருகிறோம். So here he says, பேதுருவில் சொல்லுகிறார். maybe I'll start from the last, then you will understand what he means by that. கடைசியிலிருந்து நான் வாசிக்கிறேன், அப்பொழுது உங்களுக்கு அது புரியும். 1 பேதுரு He says, அவர் சொல்லுகிறார், it will not leave you fruitless. That's what it means. அது உங்களை கனியற்றவர்களாக விடாது. So that's what he says. அதுதான் அவர் சொல்லுகிறார். So for that, you have to grow. அதிலே நீங்கள் வளர வேண்டும். So how will you grow? எப்படி நீங்கள் வளருவீர்கள்? I'm sorry, I have taken the first Peter. Sorry. மன்னிக்கவும், 2 பேதுரு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 Peter, 2nd chapter, 2 பேதுரு 2வது அதிகாரம் 3rd verse. 3ஆம் வசனம். Please read it. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளினால் உங்களை Is it the one? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் Okay, 3rd verse. Yes. 3ஆம் வசனம். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளினால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் பூர்வ காலம் முதல். No, I'm sorry. First chapter, verse 3. Sorry. மன்னிக்கவும், முதல் 2 Peter, 1st chapter, verse 3. According as his divine power had given to us all things that pertain unto life and godliness, through the knowledge of him that hath called us to glory and virtue. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தொருளினதுமின்றி. See, this you must really have it in mind all the time. எப்பொழுதுமே இந்த வசனத்தை உங்கள் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள Whether வேண்டும். it's a temporal need நம்முடைய தற்காலமான தேவை or a spiritual need, அல்லது ஆவிக்குரிய தேவையாக இருக்கட்டும், by his divine power he has given everything. அவருடைய திவ்ய வல்லமையானது எல்லாவற்றையும் தரும். Just you can get it. அதை நாம் அப்படியே கேட்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். So you go to God first. Don't go to the uncle, auntie and everybody. ஆகவே நீங்கள் முதலாவது தேவனிடத்தில் செல்லுங்கள். அங்கிள் இடத்தில், ஆண்டி இடத்தில், மற்றவர்கள் இடத்தில் எல்லாம் செல்கிறதை காட்டிலும். See, by which the end point is, whereby are given unto us exceeding great precious promises, that by these ye might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust. 4ஆம் வசனத்திலே இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. What is your goal? உங்களுடைய குறிக்கோள் என்ன? To be like Jesus. இயேசுவை போல் இருப்பது. So we must have that. We must partakers of the divine nature. ஆகவே திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். So what he says is, for that what he says, அதற்கு என்ன சொல்லுகிறார்? செய்ய வேண்டும் என்று you see, சொல்லுகிறார். in the world what is really completely make you a failure is the lust. உலகத்திலே உங்களை முற்றிலுமாக தோல்வி உள்ளவர்களாக மாற்றுவது என்னவென்றால் இச்சை. Immediately you say lust means only the flesh. இச்சை என்றால் நீங்கள் உடனடியாக நினைப்பது என்னவென்றால் மாமிசம். Definitely the flesh is a pulling force. ஆம், நிச்சயமாக மாம்சமானது கீழே இறக்கக்கூடிய ஒரு சக்தி தான். But the world around us, ஆனால் நம்மை சுற்றிலும் இருக்கிற உலகம், all the riches அதில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் and the sinful pleasures, பாவ சிற்றின்பங்கள், all these things pull us. இவைகள் எல்லாமே நம்மை கீழே இழுத்து விடும். See, when the lust comes, you are doomed. இச்சை வந்தால் நீங்கள் காலி. The promise is lost. வாக்குத்தத்தம் அங்கே இழந்து போய்விட்டது. He who has promised is faithful, isn't it? நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். But are you faithful to God? ஆனால் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக He இருக்கிறீர்களா? never asked that question. அந்த கேள்வி அவர் கேட்கிறதில்லை. See, he wants you to be faithful. நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க விரும்புகிறார்.
See, God was with Joseph and he was prosperous. So Joseph- everybody wants, I wanted a life like that, right? யோசேப்பு கத்தர் யோசேப்போடு இருந்தார், அவனுக்கு காரிய சொத்தில் நாங்கினார். ஆகவே எல்லோருமே சொல்லுகிறோம் எங்களுக்கு அந்த வாழ்க்கை வேண்டும். But have you ever seen that Joseph was with God? நீங்கள் எப்பொழுதுதான் பார்த்திருக்கிறீர்களா, யோசேப்பும் கத்தரோடு இருந்தார். When he was a really very seductive woman was almost pulling her to sin. உண்மையாக கவர்ச்சியை உண்டாக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெண் அவனை கிட்டத்தட்ட இழுக்க நேரிட்ட அந்த சூழ்நிலையில் What did he say? அவன் என்ன சொன்னான்? How can I do such a thing against God? இப்படிப்பட்ட பொல்லாப்பை என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி செய்வது? God was in his mind. அவனுடைய மனதிலே தேவன் To இருந்தார். please God is his only aim. தேவனை பிரியப்படுத்துவது தான் நம்முடைய முதலாவது That should be முக்கியமான our நோக்கம். nature. How அது can you நம்முடைய get this? சுபாவமாக இருக்க How வேண்டும். can you get this? இதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? So he says, அவர் சொல்லுகிறார், 5th verse. 5ஆம் வசனம். So we have got, and beside this, giving all diligence, add to your faith virtue, உங்கள் விசுவாசமானது மிக பலமாய் செய்யப்படும்படி, and to virtue knowledge, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும், and your knowledge temperance, and temperance patience, and patience godliness, ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடு பொறுமையோடு தேவ பக்தியையும், and to godliness brotherly kindness, and to brotherly kindness charity. தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்துடன் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். So there is a top. You see here, if you see all these things, இவைகள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது, see Galatians 5:22, it starts with love and ends with what? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் We will end with அன்பிலே தொடங்கி self control. இச்சையடக்கத்திலே முடிகிறது. Here it starts with the thing, the self control, yes. நம்ம இங்கேயும் இச்சையடக்கத்திலே And ஆரம்பிக்கிறோம். finally, கடைசியாக finishes with charity. அன்பிலே முடிகிறது. Do you see that? இதை கவனித்தீர்களா? See, whatever may be, if you are led of the Spirit, you நீங்கள் will grow in the grace. நீங்கள் ஆவியினாலே நடத்தப்பட்டால் கிருபையிலே வளருவீர்கள். There's a very wonderful song which I have really translated in Tamil and we will be singing in Madurai. மதுரையிலே நாங்கள் Maybe I will try to give you. It's a very wonderful song. அழகான ஒரு பாடல், அதை டிரான்ஸ்லேட் செய்து மதுரையில் நாங்கள் பாடுகிறோம். In Tamil, they will say, தமிழ்ல I am only a sinner, in English, only a sinner saved by grace. அந்த பாடலுடைய அர்த்தம், நான் வெறும் All பாவி the time கிருபையினால் have that ரட்சிக்கப்பட்டவன். consciousness. எப்பொழுதுமே இந்த உணர்வோடு கூட இருங்கள். Then we'll grow in grace. அப்பொழுது கிருபையிலே வளருவோம். So I am nothing. நான் ஒன்றுமில்லை. What I have, all I have received. நான் என்ன வைத்திருக்கணும் அதெல்லாம் ஒரு இடத்தில் Boasting பெற்றுக்கொண்டேன். excluded. அந்த மேன்மை பாராட்டுவது என்பது I am தவிர்க்கப்பட only a வேண்டும். sinner saved by grace. நான் வெறும் பாவி கிருபையினால் You may ரட்சிக்கப்பட்டேன். be a big profession, business, or a preaching, or whatever it may be. நீங்கள் பிரசங்கிக்கலாம், தொழில் ரீதியாக சமுதாயத்தில் மிகப்பெரிய உயர்ந்த Never இடத்தில் forget இருக்கலாம். this truth that I am only a sinner saved by grace. எந்த சத்தியத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், நான் ஒரு பாவி, அவர் கிருபையால் ரட்சிக்கப்பட்டேன். So when you do these things, இதை நீங்கள் செய்யும் பொழுது, it will not leave you barren. 8th verse. 8ஆம் வசனம். If these things be in you and abound, they make you that ye shall neither be barren nor unfruitful in the knowledge of the Lord Jesus Christ. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விடாது. Dear friends, just you come here. நாம் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறோம். We are all going திரும்ப போகிறோம். back to school, ஸ்கூலுக்கு போக வேண்டும், back to college, கல்லூரிக்கு போக வேண்டும், back to office, வேலைக்கு செல்ல வேண்டும். but Kiribak back to preaching. கிருபா அவர்கள் திரும்ப பிரசங்கத்துக்கு போக வேண்டும். But don't forget, ஆனால் ஒன்றை மறக்க வேண்டாம், it should have made நீங்கள் இதை something which you cannot forget. நீங்கள் மறக்காத ஒன்றை இதில் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். See, that's very important. அது மிக முக்கியமானது, Very, very important. மிக முக்கியமானது. So 3 days we had a wonderful atmosphere. நல்ல 3 நாட்கள் நல்ல ஒரு சூழ்நிலையை நாம் கொண்டிருந்தோம். I think he was leading, right? He was telling, you see, it is like going to the Transfiguration Mount, right? மறுரூப மலைக்கு செல்கிறதை குறித்து நாம் கேட்டோம். So Peter was also there, right? பேதுரும் அங்கே இருந்தார். What did he say? பேதுரு என்ன சொன்னார்? We will stay in the comfort zone. நாங்கள் இந்த இடத்துல இருந்துருவோம் ஆண்டவரே. We will be here. We will even the natural elements we don't mind. We will give 3 tents for all 3 heavenly creatures. நாங்கள் பரலோகத்து வாசிகளாக இருக்கிறதுனால ஒவ்வொருவருக்கும் 3 கூடாரங்களை இங்கே போட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள்.
God wants you to leave this comfort zone. தேவனோ அந்த சொகுசான வட்டத்திலிருந்து வெளியே வர Go அவர்கள் to வர this rugged விரும்புகிறார். world நீங்கள் போய் உலகத்துக்கு போங்கள், and show the grace of God. தேவனுடைய கிருபையை காட்டுங்கள், Experience the grace of God. தேவனுடைய கிருபையை அனுபவியுங்கள். Grow in the grace and the knowledge of the Lord Jesus Christ. தேவனை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளருங்கள். The steps are given here. அதற்கான படிகள் ஒவ்வொன்றும் இங்கே Do I have கொடுக்கப்பட்டிருக்கு. this? Do I have this? Do I have this? இது என்னிடத்தில் இருக்கிறதா, இது என்னிடத்தில் இருக்கிறதா, இது என்னிடத்தில் இருக்கிறதா? He told you just to go and sleep. Please, some of you are taking notes. I'm very happy. Please உங்களில் go through it again உங்களில் அநேகர் நோட்ஸ் எழுதுகிறீர்கள். போய் தூங்க வேண்டாம், அதை படியுங்கள். and check your life. உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். Have I grown here? நான் இதிலே வளர்ந்திருக்கிறேனா? Have I really attained anything from here? இங்கிருந்து இந்த இடத்திலிருந்து நான் எதையாகிலும் பெற்றுக்கொண்டேனா? What are the garbage I have left here? இந்த இடத்திலே நான் விட்டு செல்லுகிற குப்பை என்ன? Not I want you to keep trash, but you in your heart, throw away all the trash and go உங்க free. கையில் இருக்கிற குப்பை எல்லாம், உங்கள் இதயத்தில் இருக்கிற குப்பை எல்லாம் இங்க போட்டு விட்டு போங்கள். For that we need grace. அதற்கு நமக்கு கிருபை வேண்டும். Without which we can't do it. அது இல்லாமல் நம்மால் இதை செய்ய I would முடியாது. like you to say today, the preachers use this term hyper grace. ஹைப்பர் கிரேஸ், மிதமிஞ்சிய கிருபை என்று பிரசங்கியார்கள் It's a wrong word. It's a wrong அது word. தவறான வார்த்தை, மன்னித்து விடுங்கள். தவறான வார்த்தை. Nothing can be hyper grace. அது கிருபை காட்டிலும் அதிகமாக மிஞ்சிய கிருபை It's என்று a ஒன்றுமில்லை. sufficient grace God gives at that moment. அந்த நேரத்தில் தேவன் போதுமான கிருபையை தருகிறார். Whom you call as hyper grace, they have got the grace misunderstood. நீங்கள் யாரை மிதமிஞ்சிய கிருபை குறித்து பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறீர்களோ அந்த கூட்டம் கிருபையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. They have not understood the grace. அவர்கள் கிருபையை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. See, if you read Romans chapter 5 and turn to 6. ரோமர் 5ஆம் அதிகாரத்தை படித்து 6ஆம் அதிகாரத்தை வாசித்தால், I'm sorry, 6th and 7. 6, 7 வாசித்தால், See, he talks about the grace. அவர் அங்கே கிருபை குறித்து Then the பேசுகிறார். other chapter starts with, what does he say? அடுத்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறார்? Because the grace abounds கிருபை above sin, கிருபை can I பாவத்தை sin more? கிருபை காட்டிலும் பாவத்தை காட்டிலும் கிருபை பெரிதா இருப்பது. Perennial. பாவம் செய்யலாமா? We cannot. இல்லை, முடியாது. Now, how much they have misunderstood, and he has to clarify. பாருங்கள் அவர்கள் எவ்வளவு தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். பவுல் That's தெளிவாக exactly இருக்கிறார். these people whom we call super grace. அதிக மிதமிஞ்சிய கிருபை குறித்து பேசுகிறவர்களை குறித்து நாம் சொல்லுகிறோமே, அவர்கள் So இதுதான் that is the thing. They have misunderstood. அவர்கள் கிருபையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. So please check our hearts. ஆகவே நம் இருதயத்தை நாம் ஆராய்ந்து Check பார்ப்போம். our experience. நம்முடைய அனுபவங்களை ஆராய்ந்து Then பார்ப்போம். we can exalt. அப்பொழுது நாம் உயர்த்தப்படுவோம். Then we can exalt God. That is the final thing. அடுத்தது கடைசியாக நாம் தேவனை உயர்த்துவோம். May God help us to grow in grace and the knowledge of the Lord Jesus Christ. தேவனுடைய கிருபையிலும் இயேசுவை அறிகிற அறிவிலும் நாம் வளர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Shall we pray? ஜெபிப்போமா? Loving Heavenly Father, அன்புள்ள பிதாவே, thank you for your wonderful provision in the word through which you feed us. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே நீர் வைத்திருக்கிற அருமையான சத்தியம், So that we அதனால can எங்களை போஷித்தீர். Grow in grace and the knowledge of Jesus Christ, which gives us maturity to be fruitful. முதிர்ச்சி, கனியுள்ள வாழ்க்கையை தரக்கூடிய முதிர்ச்சியை எங்களுக்கு தரும்படியாக உம்முடைய கிருபையிலும் உம்மை அறிகிற அறிவிலும் நாங்கள் வளரட்டும். Help us to stay in that grace. அந்த கிருபையிலே நாங்கள் தங்கி Help us to இருக்க grow in that grace. அந்த கிருபையிலே வளர உதவி செய்யும். Help us be fruitful by that grace. அந்த கிருபையினாலே நாங்கள் கனியுள்ளவர்களாக In இருக்கட்டும். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.